பேருந்தில் தொங்கிய மாணவர்களால் பேருந்து கதவை மூட முடியாததால் மாணவர்கள் போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. நடத்துனர் மாணவனின் கைவிரலை கடித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எங்கே என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். ஆவடியிலிருந்து பெரியபாளையத்திற்கு தடம் எண் 580 அரசு பேருந்தை 70க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் ஓட்டுநர் ஜெயராமன் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார். கூட்டமாக இருந்ததால் இந்து கல்லூரி நிறுத்தத்தில் இருந்து 50 மீட்டர் தூரம் தள்ளி பேருந்தை நிறுத்தியுள்ளார். அங்கு இந்து கல்லூரியிலிருந்து 10க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பேருந்தில் ஏறி படிக்கட்டில் தொங்கியபடி பயணித்துள்ளனர். சிறிது தூரம் சென்றதும் நடத்துனர் சுப்பிரமணி என்பவர் மாணவர்களை உள்ளே வருமாறு அழைத்துள்ளார். அப்போது நடத்துனருக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. அப்போது பேருந்தில் பயணித்த மாணவர் ஒருவர் நடத்துனரை கை நீட்டி பேசிய போது மாணவரின் வலது கை மோதிர விரலை தவறுதலாக நடத்துனர் கடித்ததாக கூறப்படுகிறது. அலறி துடித்த அந்த மாணவர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்து தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்றார். பின் அரசு பேருந்து பட்டாபிராம் காவல் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. பேச்சுவார்த்தைக்கு பின் இருதரப்பும் வழக்கு எதுவும் கொடுக்காமல் சமாதானமாக சென்றனர். பேருந்தில் பயணித்த பயணியர் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் பொதுமக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.